இப்ப இருக்கிற காலகட்டத்துல உண்மையாவே ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு டாக்டர். கடைசியா வந்து சொல்லிட்டீங்க இல்லையா, வாழ்க்கைன்றது இஸ் செலிப்ரேஷன். ஆனா நம்ம அதை ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திட்டு இதுதான் நார்மல் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணிட்டோம் இல்ல டாக்டர். இந்த இதை விட்டு இத இப்படி அழுத்தி அழுத்தி ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது அது எங்கேயாவது ஒரு நாள் வெடிச்சு கிளம்புற மாதிரி தான் இந்த உடல்லயும் நம்ம வந்து இம்யூனிட்டிக்கு இத்தனை ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். இப்போ சமீபத்துல அடுத்த ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளமேட்டரி டயட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப வைரலா இருக்கு டாக்டர். இன்ஃபேக்ட் அது இது ரொம்பவே முக்கியம். ஆனா நம்மளுடைய வாழ்வியல் முதல்ல இருந்தே காலையில எழுந்தினதுல இருந்தே அமைதியா இத்தனை பண்ண ஒரு முறையோட சொல்லும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்றதுதான் வந்து பெஸ்ட். இன்ஃப்ளமேஷன் இருந்தா தானே அதை ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உண்மையாவே காஸ் இன்ஃப்ளமேஷன். உணவுல, எண்ணத்துல, செயல்ல எல்லாமே நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்றது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசை. அப்போ அதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்னன்னா நல்லதை நினைத்து, நல்லதை சொல்லி, நல்லதை செய்து, நல்லதே பேசி நல்லதே நடக்கும். இப்படி எல்லாம் செஞ்சா நல்லதே நடக்கும். இது அத்தனை பேஷன்ஸ்க்கும் நம்ம சொல்றது. நீங்க சொல்ற சொல், செய்யற செயல், உங்களுடைய எண்ணம் எல்லாமே நல்லா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஸோ more than a doctor வந்து I felt like வந்து I'm வந்து talking to a person who is like a psychologist who is sitting in front of me. வந்து rather being a doctor வந்து I think நீங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணதுனால நீங்க வந்து ரொம்ப ஓகே இப்படிலாம் பேசினா அவங்க எந்த ஒரு விதத்துலயும் அஃபெண்ட் ஆகக்கூடாது இல்ல ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க பார்த்து கவனிச்சு பேசிருப்பீங்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. பர்சனலி ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ டாக்டர். ஏன்னா மோர் தேன் தட் நீங்க வந்து இதெல்லாம் தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அது முக்கியமா அந்த கேன்சர் பத்தியோ இல்ல அதை பத்தின விஷயங்களையும் தாண்டி மக்கள் எப்படி இப்ப இருக்கிற காலகட்டத்துல வாழணும், எதையும் நார்மலைஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க, நல்லது பேசுங்க, திருக்குறள் பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது டாக்டர். டாக்டர் இப்ப எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. ஒரு பேஷண்ட் வரும்போது எந்த மாதிரியான ஒரு மனநிலையில வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது யூ காண்ட் ஈவன் எக்ஸ்பிளைன்ல அவங்களை நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட நோயை நீங்க ஹேண்டில் பண்றது முன்னாடி முதல்ல அந்த பர்சனாலிட்டியை நீங்க ஹேண்டில் பண்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும்ல டாக்டர்? கண்டிப்பா. இப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபியர், அடுத்தது ஃபியர் இஸ் அ பாட்டம் லைன். நம்ம வந்து மனித மனம் எப்படி ஒரு ப்ராப்ளம்க்கு ரியாக்ட் ஆகும்ன்றதுக்கு அழகான ஒரு சைக்கலாஜிக்கல் பாத்வேவே இருக்கு. ஸோ ஒரு பேட் நியூஸ் நமக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மைண்ட் கோஸ் ஃபார் டினையல். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ வீட்டுல உதாரணத்துக்கு சப்போஸ் கேன்சர்னு கண்டுபிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்டர் தப்பா சொல்லிட்டாங்க, செகண்ட் ஒபினியன் எடுத்துக்கலாம். ரொம்ப காமன். சொல்றதுக்கு காமனான ரீசன் என்னன்னா டினையல். பேஷண்ட் வந்து அப்ப எந்ததுல இருக்காங்கன்னா இது இருக்காது, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம இன்றைக்குமே ரிமெம்பர் பண்ணணும், ஒரு ஃபிங்கர் அட் சம்படி இஸ் 3 fingers pointing at you. ஸோ அது ரொம்ப காமன் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். இதை டாப்டா ஃபினாமினன் சொல்லுவோம், ஹூப்லர்-ராஸ் ஹைபோதீசிஸ். ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான், 10th படிக்கிற பையன் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்க, ஸ்கூல்ல பழைய காலத்துல ஒட்டுற மாதிரி அந்த அகைன்ஸ்ட் மை நேம் ஃபெயில்னு போட்டிருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இது நோ நான் தப்பா பார்த்திருப்பேன், அடுத்த நம்பர் எல்லாம். ஸோ இதே ரெஸ்பான்ஸ் தான் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் ஸ்கேன் பாக்குறது, இன்னொரு டாக்டர் போய் பாக்குறது, இன்னொரு டினையல் இதுக்கு பேரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்கர். அடுத்து பயங்கர கோபத்துல இருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 45 வயசு மனைவிக்கு கேன்சர் வந்துடுச்சு. அப்போ நல்லா இருக்கிற ஹஸ்பண்ட் மேல, கூட பிறந்த தங்கச்சி மேல, உயிரோட இருக்கிற அம்மா மேல, குழந்தைங்க மேல, நான் மட்டும் சாக போறேன் நீங்க எல்லாரும் இருக்க போறீங்க, வெறுப்பு, ஆங்கர், கடவுள் மேல, டாக்டர் மேல, உலகத்துக்கு மேல. சோ இந்த மாதிரி எல்லார் மேலேயும் கோபம் வரும். தனக்கு மேலே அடுத்தது நான் இதை கவனிக்காம விட்டேனே, தன்னைத்தானே பாயிண்ட் பண்ணிக்கிறது. முக்கியமா மோஸ்ட் ஆஃபன் இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல ஒரு சொல்ல முடியாத ஒரு வெறுப்பு, ஆத்திரம் இருக்கும். அடுத்தது வந்து டிப்ரெஷன். இதுக்கு அடுத்த ஃபேஸ் தாண்டி எதுலயுமே வெறுப்பு, இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு மட்டும் இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு ஏன் வந்துச்சு, இந்த லூப்ல இருந்து இந்த லூப் தான் ரொம்ப லாங். டினையல் சட்னு போயிடும். ஓ ஆமாங்க, இன்னும் 2 ஸ்கேன் எடுத்த உடனே அதை தாண்டி வந்துருவாங்க. ஆங்கர் மெல்ல இருக்கும், கொஞ்சமா ஓகே பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இவங்கதான் இருக்கிறாங்க, இது ஏன் தப்பு இல்ல, ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. டிப்ரெஷன் யாராலையும் முடியாது. சோ இது ஒரு மனநோய் தான். கேன்சர் காசஸ் டிப்ரெஷன், ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் டிப்ரெஷன், ரைட்? சோ நிறைய பேருக்கு நம்ம வந்து ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கூட ஒரு ஷார்ட் டேர்ம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். அண்ட் நம்மளுடைய பேச்சு, அவங்களுக்கு கொடுக்குற உற்சாகம், இதுல கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவாங்க. மன வலிமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஸ்ட்ரெங்த் ஆஃப் கேரக்டர், டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் அண்ட் யுவர் ஸ்ட்ரெங்த். சோ அடுத்தது டினையல், பிட்ரேயல், சென்ஸ் ஆஃப் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் மட்டும் இப்படி ஆயிட்டேன், அதுவும் ஆட்ஸ் டு திஸ் டிப்ரெஷன். இதெல்லாம் தாண்டி சரியா வந்துருச்சு, நீ என்ன செய்யலாம்? அக்செப்டன்ஸ்.
இதெல்லாம் தாண்டின பின்னாடிதான் அந்த அக்செப்டன்ஸ்ன்ற ஸ்டேஜுக்கு வருவாங்க. போராடி நம்ம பாத்துடலாமே. இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து ஆக்சுவலா டாக்டரை போய் பார்க்கக்கூடிய ஸ்டேஜ்ல இதுல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. டினையல்ல இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு கூட கொஞ்சம் அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி இதை அவங்க புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அகைன் உண்மையை வந்து என்றைக்குமே நம்ம நினைக்கிறதோட எளிமையா இருக்கும். மோஸ்ட் பீப்புள் ஓவர் எஸ்டிமேட் தர் ப்ராப்ளம்ஸ், ஓவர் திங்க். கூகுள் வில் மிஸ்லீட் ஆல்சோ. நிறைய பேர் நாங்க பாக்குறோம். சனிக்கிழமைகள் பாத்தீங்கன்னா பொதுவா எங்களுக்கு இந்த டவுட் கிளியரிங் டே. சனிக்கிழமை மத்தியானம் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்கன்னா அவருக்கு கேன்சர்லாம் இருக்காது, கேன்சர் இருக்கிறதாக தன்னைத்தானே நினைச்சிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிற ஒரு டைப். நான் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன் சார், ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டேன் சார் அப்படின்னு ஒரு ஃபைலோட வந்து இருக்கிறவங்க எல்லாம் சனிக்கிழமை மத்தியானங்கள்ல வருது. சோ அது அவங்களெல்லாம் இல்லைன்னு சொல்றது இதுவும் எங்களுடைய ரோல். கேன்சரை ட்ரீட் பண்றது ரோல், கேன்சர் பத்தி அவேர்னஸ் கொடுக்கறது எங்களுடைய ரோல், கேன்சர் அல்லாத ஆர் ரிலேட்டடான விஷயங்களை சில நேரங்களில் ட்ரீட் பண்றதும் எங்களுடைய ரோல், டிஃபரன்ஷியேட் பண்றதும் முக்கியமா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்டினுடைய ரோல் தான். அடுத்தது பேஷண்டோடைய ஃபேமிலி, அவங்களுடைய சப்போர்ட். ஸோ இதுல ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கும். சிலர் வந்து ஒன்லி ஒரிட் அபவுட் டிசீஸ், தேர் ஈஸியர் டு ட்ரீட். இன்னொருத்தர் வந்து எனக்கு ஃபினான்சஸ் இஸ் அ ப்ராப்ளம். இது நிறைய பேர் இதுதானே இப்ப காமன் டாக்டர். அப்ப பிரச்சனை வந்து நோய் கூட இல்ல, அன்பிரிப்பேர்ட்னஸ். சோ இப்படி ஒரு வாழ்க்கை யதார்த்தம் இன்றைக்கு என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் யோசிக்கிறது, உங்க குடும்பத்துக்கு பட்ஜெட் போடுற மாதிரி நம்ம நோய் ரிலேட்டடா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, டாக்டரை பாக்குறதுக்கு, ஊசி போடுறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டுட்டா யாருமே வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி கண்ட்ரீஸ் வித் சீப்பஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ட போய் அணுகுவாங்கன்னு நான் நம்புறேன் டாக்டர். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஆனா வந்து நான் எல்லாரும் சொல்லுவேன் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஃபார் மீ one of my friends who is a doctor, he went into the insurance sector. So once when I met him, he asked me எவ்வளவு இன்சூரன்ஸ் வச்சிருக்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப inadequate. ஏன்னா as a doctor I can treat myself or most of my family, but then what happens if one day I suddenly fall sick, one day if I have an accident, doctor I need to be prepared. So insurance is for that. நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில இருந்து நம்ம வெளியே வந்தா தான் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு நோய் வந்துடலாம். அப்படி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? இட்ஸ் கால்ட் preparedness, anticipation and being prepared to face an adversity. அதற்கு இன்சூரன்ஸ் வந்து அடிக்குவேட் இன்சூரன்ஸ் ஆக்சுவலி. நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்க, 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கு, இல்ல கவர்மெண்ட் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்குது, அதுல இருக்கிற ஃபைன் பிரிண்ட் யாருக்கும் தெரியாது. 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு இல்ல கையில பாக்கெட்ல இருக்குன்னு நினைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கார்டு எடுத்துட்டு வர்றவங்க இருக்காங்க. தெரியாம அது என்னன்னே தெரியாது. ஒரு கார்டு இருக்குதுன்னா 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. அதான் டாக்டர், புரிதல் இல்லாததுதான் இப்ப எல்லாத்துக்குமே பதிலுக்கு சொல்றது. 2 ரூபாய்க்கு ரேஷன்ல அரிசி கிடைக்கும், ஆனா நீங்க 2 ரூபாய் கொண்டு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அரிசி வாங்க முடியாது. இதே பாயிண்ட் தான் நீங்க வந்து இந்த ஹெல்த் கார்ட்ஸ்லயும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படியா அப்படின்னு அப்பதான் அவங்க வந்து மெல்லமா எல்லாம் இருக்குன்னு அதை பத்தின சரியான புரிதல். சோ வென் ஆல் இஸ் வெல், அந்த நேரத்துல பி ப்ரிப்பேர்ட். நம்ம சின்ன பிள்ளைல ஒரு நர்சரி கதை ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, தி ஆண்ட் அண்ட் தி கிராஸ் ஹாப்பர். ஆமா, எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும், நான் அதனால கதையை சொல்லல, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி a grasshopper. சர்ஜரின்னு வரும்பொழுது once we explain, I want most people once they have their first ஒரு லைன் ஆஃப் இது, ஒரு செகண்ட் ஒரு கன்சல்டேஷன். இன்னைக்கு வந்து டாக்டர் ஷாப்பிங் ரொம்ப காமன். ஸோ பீப்புள் வில் கோ. ஸோ ஒரு டாக்டரை ட்ரஸ்டோட பாக்குறதோட ஒரு சந்தேக கண்ணாடின்ற ஒரு லென்ஸ் மூலமா தான் வந்து மக்கள் பாக்குறாங்க. அதுவும் கார்பரேட் அப்படின் பொழுது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எடுப்பதற்காக இவங்க இருக்கிறாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணம். அது வந்து வந்து நம்மளுடைய பிரஸ் மூலமாகவும் சில நேரங்கள்ல மூவிஸ் மூலமாகவும் சென்சேஷனலைஸ் பண்ணப்படுகிறது. இருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனால் மோஸ்ட் பீப்புள் தேர் ஆர் ஆல்வேஸ் பேட் ஆப்பிள்ஸ். நாங்க திருப்பி அதை சொல்ல, எல்லா ஃபீல்ட்லயுமே நல்லது இருக்கும் போது அது இதுவும் இருக்கும். அண்ட் டாக்டர்ஸினுடைய மோஸ்ட் டாக்டர்ஸினுடைய விதம் என்னன்னா, எல்லா அவைலபிலிட்டி இருக்கணும், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்க கூடாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிளஸ் இருக்கும். நீங்க கன்வீனியன்ஸுமே கூட உங்களுக்கு இங்க இருந்து பெங்களூர் போகணும்னா ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், பஸ் நடந்து போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஒவ்வொரு மோடுக்கு ஒவ்வொரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். பிரைவேட் ஹெல்த் கேர்ல தேர் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ். So parallelly you need to be ready for it. But இது ஒரு in India healthcare is good. We are one of the top healthcare ecosystems in the world. என்ன ரீசன் அப்படின்னா, அதுல பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி ரொம்பவே இருக்கு. யுஎஸ்ல இருக்கிற ஒரு டாக்டரை வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறது அவ்வளவு சிரமம். இன்றைக்கு இந்தியால அப்படி இல்லை. குவாலிஃபைட் ஹெல்த் கேர் is very easy and very affordable and within reach. So
அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரையும் தேங்க் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஷுட் பி கங்க்ராச்சுலேட்டட் அண்ட் இன்க்ளூடிங் த பப்ளிக். சில இடங்கள்ல சிஸ்டம் சரியில்லை தான், ஆனா சில சிஸ்டம்ஸ் நல்லாவே இருக்கு. தேங்க்ஸ் டு எம்ஜிஎம். இப்போ நீங்க இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால ஐ நீட் டு டெஃபினெட்லி தேங்க்ஸ் டு எம்ஜிஎம் அண்ட் தேங்க்ஸ் டு யூ டாக்டர் பர்சனலி ஆன் பிஹாஃப் ஆஃப் சங்கரா டிவி அண்ட் பிஹாஃப் ஆஃப் எங்க மக்கள் சார்பாக நாங்கள் வந்து நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் பொறுமையா, ஏன்னா நாங்களும் வந்து ஒரு சாதாரண மக்களை எங்களுக்கு இருந்த ஒரு டவுட், எனக்கு இருந்த ஒரு டவுட்டை நான் கண்டிப்பாக எல்லாமே வந்து கேட்டிருப்பேன் நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. மீதம் இருக்கிறத இன்னொரு செஷன்ல வேணும்னா கவர் பண்ணிக்கலாம். If any questions anybody Sure, doctor. I'll be happy to take it and will clarify. Thanks a lot, doctor.